மாயா மீண்டும் வந்துவிட்டாள் என்பதை கதிர் அறிந்து கொண்டான். கதிரும் மாயாவும் ஒரு விசித்திரமான அமைதியில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு அமாவாசை இரவில் அந்த அமைதி குலைந்தது. கதிரின் வீட்டின் சுவர்கள் கரிய நிறமாக மாறத் தொடங்கின. ஒரு பயங்கரமான அழுகிய நாற்றம் வீடு முழுவதும் பரவியது. அங்கே ஒரு உருவம் தோன்றியது. அது சாதாரண ஆவி அல்ல, அது ஒரு இரத்த காட்டேரி. அதன் கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தன. அந்த பேய் கதிருடைய உயிரை குடித்து அவன் உடலை தனதாக்கி கொள்ள விரும்பியது. அந்த கொடூர பேய் கதிரின் கழுத்தை பிடித்து சுவற்றோடு சேர்த்தது. கதிரால் மூச்சு விட முடியவில்லை. அப்போது மாயா குறுக்கே வந்தாள். ஆவிகளின் போர். ஒரு பக்கம் கதிரை காக்க துடிக்கும் மாயா, மறுபக்கம் அவனை கொல்லத் துடிக்கும் கொடூர பேய். இருள் சூழ்ந்த அந்த அறையில் பாத்திரங்கள் பறந்தன, கண்ணாடிகள் நொறுங்கின. மாயாவால் அந்த பேயை அதிக நேரம் தடுக்க முடியவில்லை. அவள் பலவீனம் அடைந்தாள். சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு பெரிய ஆன்மீகவாதியை அழைத்து வந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் கையில் இருந்த மந்திரக்கோளை கரை மீது பலமாக தட்டினார். இந்த வீட்டில் 2 ஆன்மாக்கள் இருக்கின்றன, ஒன்று காக்கிறது, இன்னொன்று கொல்லத் துடிக்கிறது என்று அவர் கர்ஜித்தார். அவர் ஒரு புனிதமான அக்னி தட்டை ஏந்தி மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அந்த பேய் கதிரை விட்டுவிட்டு ஆன்மீகவாதியை தாக்கச் சென்றது. அவர் உடனே மந்திரம் செபிக்கப்பட்ட விபூதியை அதன் மேல் வீசினார். பேய் வலியால் அலறியது. கதிர், இந்த பேயை நான் அழிக்கும் போது உன்னோடு இருக்கும் அந்த பெண் ஆவியும் அழிந்துவிடும், சம்மதமா என்று ஆன்மீகவாதி கேட்டார். கதிர் தன் உயிரை காக்க மாயாவை இழக்க தயாராக இல்லை. ஆனால் மாயா கதிரை பார்த்து மென்மையாக சிரித்தாள். அவள் சைகையிலே பரவாயில்லை என்று கூறிவிட்டு அந்த பேயை தன்னுடனேயே கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆன்மீகவாதி வளர்த்த அந்த புனித தீர்க்குள் குதித்தாள். வேண்டாம் மாயா என்று கதிர் கத்தியும் பலனில்லை. அந்த கொடூர பேயும் கதிரை நேசித்த மாயாவும் தீயில் கருகி மறைந்தனர். வீடு பழையபடி அமைதியானது. பேய் பயம் நீங்கியது. ஆனால் அன்று முதல் கதிர் ஒரு நடைப்பிணமாக மாறினார். இப்போது அவனுக்கு பேய்களின் பயம் இல்லை. ஆனால் அவன் நேசித்த ஒரு ஆவியின் பிரிவு அவனை வாட்டியது. இரவு நேரங்களில் இப்போதும் அவனது ஜன்னல் ஓரம் யாரோ மென்மையாக அழுவது போன்ற சத்தம் கேட்கிறது. ஒருவேளை மாயா மீண்டும் வர பார்க்கிறாளோ?